அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம முடிக்கும் சருமத்துக்கும் மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட முருங்கை இலை பொடியை தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை எடுத்துட்டு இதை நல்லா பூச்சி இல்லாத இலைகளாக பார்த்துட்டு நல்லா அலசிட்டு வீட்டு உள்ளாரையோ இல்லை நிழலில் இந்த மாதிரி காய வைங்க. ஒரே நாளில் இலைகள்லாம் தனியாக வந்துடும். 2வது நாள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இலைகள். ஓகேவா? இதை எடுத்துக்கோங்க. இது கூட கடலப்பருப்பு, உளுந்து, பட்டை, மல்லி, சீரகம், மிளகு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை ஒரு புடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சட்டியை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கீரையை லைட்டாக வதக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்டி ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு இருக்கும். சரியா? ஸோ அதோடு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே எனக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக முருங்கை இலை இருந்தது. அதனால் நான் அதை 2 பேட்சாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம கருவேப்பிலையும் அதே சட்டியில் போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலப்பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையுமே நான் 50 கிராம் அளவுக்கு, மல்லி எல்லாத்தையும் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை லைட்டாக நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து, மல்லி, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கூடவே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 5 பட்டை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், காய்ந்த மிளகாய் 5 6. ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு தேவையான அளவு, ஓகேவா? அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்துருங்க. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான் உப்பையும் சேர்த்து வறுத்துட்டு இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடலப்பருப்பு, உளுந்தெல்லாம் போட்டோம் இல்லையா, இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வறுக்கிற மாதிரி இருக்கும். இது கூட நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நம்ம எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நீங்கள் தண்ணி படுற, அதாவது ஸ்பூனாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தண்ணி படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கூட இது ரொம்ப உங்களுக்கு நீடிக்குங்க. ஸோ இது மாதிரி தண்ணி படாமல் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இதை என்னென்னா நீங்கள் வெறும் சாப்பாடில், அதாவது நல்லா சுடு சாப்பாடில் டெய்லியுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுடு சாப்பாடில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் போட்டு அதை டெய்லியுமே சாப்பிட்ற சொல்லுங்கள். 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முடி உதிர்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு வாங்க.